வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அம்பேத்கர் விவகாரத்தில் காங்கிரஸ் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும், ஜே.பி. நட்டா வலியுறுத்தல். ரூபாய் 177 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் 34 உயர்நிலை பாலங்கள் கட்டப்படும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது 3 பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம். ஈரோடு அருகே மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளர்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை எர்ணாவூரில் நாளை நடைபெறும் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் பங்கேற்பு. கருத்துக்களை பதிவு செய்ய உள்ளதாக நாம் தமிழர் சீமான் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வின் காரணமாக தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து நலம் விசாரித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மாநிலங்களவையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும், இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்று பேசினார். இந்த கருத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே அம்பேத்கர் புகைப்படங்களை ஏந்தி அமித்ஷாவிற்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெய்பீம் என தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அவை நடவடிக்கைகள் முடங்கின. இதனையடுத்து அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் கீழே விழுந்ததில் தலையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து நலம் விசாரித்தார். அம்பேத்கர் விவகாரத்தில் காங்கிரஸ் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும் என்று ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் மீது நடைபெற்ற சிறப்பு விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றி பேசிய போது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சியினர் அவையில் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இதன் எதிரொலியாக 2வது நாளாக அவை நடவடிக்கைகள் முடங்கியுள்ளன. இந்நிலையில் இது குறித்து தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா பேசினார். அப்போது அம்பேத்கரையும் அவரது மரபுகளையும் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது என்றும், அம்பேத்கரை நேரு வெறுத்தார் எனவும், அதனால்தான் அம்பேத்கரை 2 முறை தோற்கடித்தார் நேரு எனவும், அம்பேத்கருக்காக காங்கிரஸ் கட்சி எதுவும் செய்யவில்லை, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் அவருக்கு அனைத்தையும் செய்தது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவை பற்றி வெளிநாடுகளுக்கு சென்று காங்கிரஸ் கட்சியினர் பொய்களை பரப்புகின்றனர் என்றும், அம்பேத்கர் விவகாரத்தில் பொய் சொல்வதை நிறுத்துங்கள், பொய்கள் எப்போதும் நிலைக்காது, உண்மை எப்போதும் வெல்லும் என்றும் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ரூபாய் 177 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் 34 உயர்நிலை பாலங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு அரசு மாநில நலத்திட்டத்தின் கீழ் 2024-2025ஆம் ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ரூபாய் 177 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 34 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்றும், டிசம்பர் 17ஆம் தேதியன்று இதற்குரிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பாலங்களின் கட்டுமான பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது 3 பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்தியதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தாக்குதல் நடத்தியதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் மாநிலங்களவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பேசிய அமித்ஷா அம்பேத்கர் குறித்து தரக்குறைவாக பேசியதாக அவருக்கு எதிராக கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் என்றும், நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து 2வது நாளாக அமித்ஷாவை கண்டித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவும், அப்போது நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்றும், இதில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சந்திர சாரங்கி கீழே விழுந்ததில் தலையில் லேசான காயம் ஏற்படுத்தி உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் எனவும், ராகுல் காந்தி தள்ளிய நாடாளுமன்ற உறுப்பினர் தன் மீது விழுந்ததால் தனக்கு காயம் ஏற்பட்டதாக பிரதாப் சந்திர சாரங்கி தெரிவித்தார்.
இதையடுத்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டுவதுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். ஈரோடு அடுத்த நஞ்சனாபுரம் கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளர்களுக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி பயனாளர்கள் உடல்நலம் விசாரித்து கேட்டறிந்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் நாளையும் ஈரோட்டில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இதற்கு முன்னதாக பெருந்துறை அருகே விஜயமங்கலம் சுங்கச்சாவடி முதல் ஈரோடு வரும் வரை வழிநெடுகிலும் திமுக கட்சியினர் பூர்ண கும்ப மரியாதையுடன் மேலதாளத்துடன் திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதற்கிடையே மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கதிரம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட நஞ்சனாபுரம் கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளர்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உயர் ரத்த அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட 2 கோடியாவது பயனாளர் சுந்தராம்பாள் என்பவருக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கி உடல்நலம் விசாரித்தார். அதன் பின்னர் அதே பகுதியில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் வசந்தா என்பவரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து திட்டத்தின் பயன் குறித்து கேட்டறிந்தார். சென்னை எர்ணாவூரில் நாளை நடைபெறும் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்ய உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் சீமான் எக்ஸ் தள பதிவில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வடசென்னை எண்ணூர் பகுதியில் மீண்டும் ஒரு அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் முன்வைக்கப்படுவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு சென்னை எர்ணாவூர் மகாலட்சுமி நகரில் பெருந்தலைவர் காமராஜர் மாளிகையில் நடைபெறவுள்ளது என்றும், கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்ய உள்ளேன் என்றும், கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கருத்தினை பதிவு செய்வதன் வழியே சூழலியல் பாதுகாப்பு மற்றும் மக்களாட்சி கடமைகளை ஆற்றிட அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வின் காரணமாக தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது என்றும், இது அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என்றும், இதனால் வடகடலோர தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் வந்த தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தமிழகத்தின் துணை முதல்வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திருப்பூருக்கு இன்று வருகை தந்தார். இவருக்கு வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அண்ணா மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேராசிரியர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்த மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த 4.5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தார் என சொல்ல முடியுமா என்று திருவரங்குளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே திருவரங்குளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் உரையாற்றினார். அப்போது 1952இல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரே நேரத்தில் வந்தது, ஆனால் அது தோற்று போய்விட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை தோற்றுப்போன கொள்கை என்றும், தோற்றுப்போன சட்டத்தை மீண்டும் ஏன் கொண்டு வந்து வர வேண்டும், இது இந்தியாவிற்கு சாத்தியம் கிடையாது என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த 4.5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தார் என சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் கொரோனாவை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை, கொரோனாவிலும் கொள்ளையடித்தார்கள் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை வைங்கள், ஒரு பக்கம் தலைவர் தளபதியை பாருங்கள். கடந்த காலத்தில் அவர் என்னென்னலாம் செய்தார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பாஜகவுக்கு ஆதரவு, அதே மாதிரி 3 வேளாண் சட்டங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவு. எந்த சூழலையும் அவர் நிமித்து ஏன் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக கூட அவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எதிராக இருக்கவில்லை. ஆனால் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம், 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம். இன்றைக்கு மதுரையில அரிட்டாபட்டியில கன்சன் என்ற அந்த சுரங்கம் அமைப்பதற்காக நான் முதலமைச்சராக இருக்கிறவரை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய ஆண்மையுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். செஞ்சியில் பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகர திமுக சார்பில் பேருந்து நிலையம் எதிரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாளையொட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், பேரூராட்சி மன்ற தலைவர் முக்கியார், அலிமஸ்தான், நகர செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்ட காடுகளிலிருந்து யானை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு மக்களையும் தாக்கி வருவதை தடுக்க கோரி நாகர்கோவிலில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. உதவி ஆட்சியர் வினோக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண்மை துறை அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தோவாலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் திடல், கட்டுக்கரை, பூதப்பாண்டி, தடிக்காரன் கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காடுகளிலிருந்து வெளியேறிய யானைகள், சிறுத்தை, புலிகள், கரடிகள் அடிக்கடி கிராமங்களில் புகுந்து நெல், வாழை, தென்னை உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது எனவும், சில இடங்களில் யானை தாக்கி பலர் உயிரிழந்து உள்ளனர் எனவும், காட்டு விலங்குகள் தாக்கியதில் பல பேர் கண் உள்ளிட்ட உறுப்புகளை இழந்து உள்ளனர் என்றும், எனவே காடுகளிலிருந்து காட்டு விலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். இருப்பினும் அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட திடல் மற்றும் கடுக்கரை பகுதிகளில் வனத்துறையிலிருந்து அந்த வன பகுதியிலிருந்து யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து விவசாய நிலங்கள், பயிர்கள் மற்றும் வாழை மற்றும் தென்னைகளை அழித்து செல்கின்றன. இந்த யானை கூட்டங்கள் அந்த ஊருக்குள்ளும் விவசாய நிலத்தின் வருவதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதை பார்வையிட்டு உடனடியாக அதை மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை மனுவாக அளித்துள்ளார்கள். ஆனால் இன்று வரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணியில் சேதமடைந்துள்ள தாமிரபரணி ஆற்று பாலத்தை சீரமைக்காததை கண்டித்து பாஜகவினர் மலர் அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஏற்பட்டது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் பாலம் மற்றும் முக்காணி பாலங்கள் உடைந்து சேதமடைந்தது. இந்த 2 பாலங்களிலும் சீரமைப்பு பணிகள் முடிவடையாத நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையினால் ஏரல் தரைப்பாலம் சேதமடைந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதேபோன்று முக்காணியிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக சீரமைப்பு பணிகளை முடிக்காததை கண்டித்து தூத்துக்குடி பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் சித்தரங்கநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் முக்காணி தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் மலர் அஞ்சலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். காவல்துறையினரின் தடையை மீறி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். நாடார் சங்க நிர்வாகிகள் என்னையும் என் குடும்பத்தாரையும் கொலை செய்வதற்கு கூலிப்படைக்கு 15 லட்சம் பேசி 7 லட்சத்தை முன்பணமாக கொடுத்துள்ளதாக முன்னாள் நிர்வாகி காவல்துறை இணை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கர்லிங்கம் என்பவர் காவல்துறை இணை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அதில் திருத்தங்கள், நாடார் உறவின் முறை, தரப்பண்டு சங்கத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்து வந்ததாகவும், சங்கத்தில் சில நபர்கள் தங்கள் சொந்த லாபத்திற்காக சங்கத்தின் சட்ட விதிகளுக்கு எதிராகவும் சங்கத்தை நடத்தி வருகின்றனர் என்றும், இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பலமுறை பல்வேறு கேள்விகளை கேட்டு அது சம்பந்தமாக நடவடிக்கையை மேற்கொண்டு வந்ததாகவும் சங்கரலிங்கம் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் ஆத்திரமடைந்த நிர்வாகிகள் எனது மகன் மீது 2 சக்கர வாகனத்தை மோதி விபத்து ஏற்படுத்தியதில் படுகாயமடைந்த மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் நாடார் சங்க நிர்வாகிகள் என்னையும் என் குடும்பத்தாரையும் கொலை செய்வதற்கு கூலிப்படைக்கு 15 லட்சம் பேசி 7 லட்சத்தை முன்பணம் கொடுத்துள்ளதால் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சங்கரலிங்கம் தெரிவிக்கையில்,
கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து போலீஸ் வந்து அதையும் கண்டுபிடிக்காம இன்னும் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக எல்லா ஆடியோ வீடியோ ஆதாரங்களை இப்போ வந்து நான் ஜேசி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜேசி சார் வந்து உடனே டிசிகிட்ட பேசி இது மேலே ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு என்ன சொல்லியிருக்காங்க. முன்னுரிதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பண்ண ஊழலை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அவங்க வந்து ஒரு 1500 கோடிக்கு மேலே கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வெள்ளை பணமாக மாற்றினதை நாங்கள் வந்து கேள்வி கேட்டனால இப்போ எங்கள் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது சத்திரம் பள்ளியில் இருந்து வர மாதிரி வருமானத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து வருமானம் வரல. அவங்க வந்து இல்லீகலாக சீட்டு நடத்துகிறாங்க. அந்த சீட்டில் வர பணத்தில் வந்து நிறையா பேருக்கு வந்து 80Gன்ற ஒரு இதை கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். பண்ணுறதெல்லாம் வந்து சென்னை வாழ் திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்ம பண்டில் இருக்கிற 32 நிர்வாகிகள் தான் வந்து இந்த கொலைவெறி தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணது, அதுக்காக பண வசதிகள் பண்ணது எல்லாமே அந்த நிர்வாகத்தில் இருந்த ஒரு 32 பேருமே செஞ்சுருக்காங்க. அகத்தியர் மாமுனிவரின் அவதார நாளை முன்னிட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட சித்தர்கள் அகத்திய மாமுனிவருக்கு மரியாதை செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு சார்பில் 18 சித்தர்களில் முதன்மை சித்தரான மாமுனிவர் அகத்தியரி அவதார தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் நல்வழி சித்தர், சிவபுரம் சித்தர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அகத்தியர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நல்வழி சித்தர் அகத்தியர் கூறிய முக்கிய சித்த மருத்துவ குறிப்புகளை விளக்கி பேசினார். அதன் பின்னர் சித்த மருத்துவர் டாக்டர் அருண்குமார் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு 18 சித்தர்கள் பற்றிய குறிப்புகள் அடங்கிய புத்தகங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வருகை தந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மூலிகை குடிநீரும் நவதானிய உணவும் வழங்கினார். இதில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை சித்த மருத்துவ பிரிவு அலுவலர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக மாவட்ட செயலாளரை பழிவாங்கும் நடவடிக்கையாக அவரது மகன் மீது கஞ்சா வழக்கு புனையப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாநகர பாமக மாவட்ட செயலாளராக உள்ள சின்னதுரை என்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் நடமாட்டம் அதிகம் உள்ளதை தடை செய்ய வேண்டும் என காவல்துறையை எதிர்த்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்தார். இதையடுத்து இவரது மகன் முக்காண்டி ராஜா என்பவர் மீது கஞ்சா கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறி அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் சின்னதுரையை பழிவாங்கும் நோக்கத்தில் அவரது மகன் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டதாகவும் இந்த வழக்கிலிருந்து தனது மகனை விடுவிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்ய வேண்டும் என புகார் அளித்துள்ளார். ஆனா அந்த வண்டி டோல்கேட்லயே வந்திருக்காது. 2 வண்டியும் இங்க இருந்து வந்து போன வண்டி தான். புதுக்கோட்டை வெள்ளத்துல இருந்து போன வண்டி தான் சோசுக்கார் 2 காரு. இவங்க வேலை ஏற்றி அங்க வச்சு இறக்கி பொய் வழக்கு போடப்பட்டது. இது போக நானும் அந்த இருந்து பெரிசம் கொடுத்துக்கொண்டு இருக்கிறேன். என்னை வந்து இது வரைக்கும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. ஆனா இன்றைக்கு சிபிஐ எனக்கு விசாரணை வேணும் என்று கேட்டுக்கொண்டு என்ன காரணத்துக்காக ஏற்கனவே 22ல நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண கஞ்சா ஒழிப்புக்கு இலங்கை யாத்திரைங்கன்னு சொல்லி யார பாலாய் சரவணன் எடுத்து நம்ம ஆர்ப்பாட்டம் அதுக்காண்ட எல்லாமே இருக்கு. அதை மனதில் வைத்துக் கொண்டு ரவிக்குமாரை வைத்து என் மகன் மேல முன்பகையை காமிச்சு போடப்பட்ட வழக்கு. புல்லரம்பாக்கம் கிராமத்தில் ஐயப்ப சுவாமியின் 21ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் திருக்கோவிலில் உள்ள ஐயப்ப சுவாமி சன்னிதானத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு 21ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து கற்பூர் ஆராதனைகள் நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. சட்ட வல்லுநர் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் தலைமையில் திமுகவினர் பங்கேற்று கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி, மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கி முன்பு அம்பேத்கர் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியதாக கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே
ஒன்றிய செயலாளர்கள் BJ மூர்த்தி, சத்யவேலு ஆகியோர் தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நிர்வாகிகள் ராமமூர்த்தி, லோகேஷ், சம்பத், ரவிச்சந்திரன், சங்கர், சீனிவாசன், சிவாஜி, ராஜேஷ், டெல்லி சங்கர், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் செல்வேந்திரன் தலைமையிலும், கம்பம் நகர வடக்கு செயலாளர் வீரபாண்டியன், தெற்கு நகர செயலாளர் பால்பாண்டி ராஜா ஆகியோர் முன்னிலையிலும் திமுகவினர் கலந்து கொண்டு அம்பேத்கர் படத்தை கையில் ஏந்தியபடி கம்பம் சிக்னல் ஸ்டாப் அருகே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புவனகிரி புதிய பாலம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் திமுகவினர் பங்கேற்று அம்பேத்கர் சிலையை கழுவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் திமுக நிர்வாகிகள் சட்டையில் கருப்பு துணி அணிந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அங்குசெட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் பண்ருட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷா பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை போரூர் சந்திப்பில் மதுரவாயல் தெற்கு பகுதியில் திமுக சார்பில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி தலைமையில் திமுக கவுன்சிலர்கள், நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அம்பேத்கரின் சிலை மற்றும் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷாவின் புகைப்படத்தை எரித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் கட்சியின் மண்டல துணை செயலாளர் தமிழ் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் எதிர்ப்பையும் மீறி அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் ஆகியோர் தலைமையில் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் புகைப்படம் அச்சிடப்பட்ட பதாதைகளை கையில் ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மேற்கு மாவட்டம் பண்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா கிராமம் ஒன்றியத்தில் மாவட்ட கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் வழக்கறிஞர் மதனகுரு தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சங்ககிரி தபால் நிலையம் முன்பு சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TM செல்வ கணபதி அறிவுறுத்தலின்படி சேலம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் சேலம் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து தலைமையிலும் சங்ககிரி பேரூர் செயலாளர் முருகன் முன்னிலையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் சங்ககிரி ராஜேஷ், மகுழஞ்சாவடி பச்சமுத்து, நகர செயலாளர்கள் தாரமங்கலம் குப்பு, இடங்கசாலை செல்வம், அரிசிராமணி, காவேரி, கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் பாலக்கரை சந்திப்பில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்ட தலைவர் கதிர்வேல் தலைமையிலும் மாநில பொதுச் செயலாளர் மங்காப்பிள்ளை முன்னிலையிலும் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாபிரபு, மாவட்ட பொருளாளர் கணேசன், கிழக்கு மாவட்ட பொருளாளர் கனவேலாயுதம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அலிபாபு, விருத்தாசலம் நகர தலைவரும் அம்பேத்கர் பவுண்டேஷன் செயலாளருமான கலாமணி, துணை செயலாளர் சுரேஷ்குமார், ஒன்றிய தலைவர் ஜெயசீலன், அலெக்ஸ் பாண்டியன் உள்ளிட்ட குடியரசுக் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் அம்பேத்கர் சிலை முன்பு திமுகவினர் நகர செயலாளர் RS பாண்டியன் தலைமையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPM, CPI, முஸ்லிம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாறு அரசு வங்கி அருகே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாக போற்றப்படும் டாக்டர் அம்பேத்கரை அவமரியாதை செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் மேற்கு ஒன்றிய செயலாளர் தசரதன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக வேண்டும், பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் ஆரணி பேருந்து நிறுத்தத்தில் அண்ணா சிலை முன்பு பேரூர் திமுக செயலாளர் முத்து தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்டு சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரை அவமதித்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பொருளாளர் கரிகாலன், கலையரசி, ரமேஷ், குருவப்பா, கவுன்சிலர் ரஹ்மான்கான், நீலகண்டன் உட்பட 50க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவிக நகர் பேருந்து நிலையம் அருகே பகுதி செயலாளர் ICF முரளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த சந்துரு, வர்த்தக அணி அமைப்பாளர் துரைக்கண்ணன், இளைஞர் அணியை சேர்ந்த தனசேகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கரமடம் பெரியார் சிலை அருகில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தனசேகரன் தலைமையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் குட்டி என்கிற சத்தியசீலன், ஒன்றிய செயலாளர் பவள அரசன் உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் பலர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் ரயில் நிலையம் முன்பு திமுக நகர கழக சார்பில் நகரமன்ற தலைவர் RK கார்மேகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகரமன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம், ராமநாதபுரம் திமுக இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. மாநகர திமுக செயலாளர் KS ராஜா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் புரட்சி பாரதம் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் திருவுருவப் படத்தை கிழித்தும் கால்களால் மிதித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து அப்புறப்படுத்தினர். இதில் புரட்சி பாரதம் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சகாதேவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் திமுக MLA சீனிவாசன், நகரமன்ற உறுப்பினர் மாதவன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராகவும் அமித்ஷா பதவி விலக கோரி கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மேற்கு மாவட்டம் VCK தரப்பில் போரூர் சந்திப்பு பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட VCKவினர் பாஜகவை கண்டித்தும் அமித்ஷாவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. அதேபோல் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் புகுந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மற்றும் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் அமித்ஷாவின் திருவுருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் திராவிட தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமித்ஷாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் தீயை அணைத்து போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்ட போது போராட்டக்காரர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக தூக்கும்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் ஆதித்தமிழர் பேரவையின் ஆட்சி அலுவலகம் முன்பு அமித்ஷா உருவ பொம்மையை எரித்தபோது தரையில் இழுத்து சென்றனர். இதில் ஈடுபட்ட 5 பேரை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். எல்லை தாண்டி வந்த 84 உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைன் நாட்டின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவின் எல்லைக்குள் ட்ரோன்கள் மூலம் பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கான உக்ரைனின் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் எல்லை தாண்டி வந்த 84 உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், இதில் 36 ட்ரோன்கள்
ராஸ்டோவ் பகுதியிலும் 21 ட்ரோன்கள், பிளயோன்ஸ் பகுதியிலும் 14 ட்ரோன்கள், பெல்கோராட் பகுதியிலும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அம்பேத்கர் விவகாரத்தில் காங்கிரஸ் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும், ஜே.பி. நட்டா வலியுறுத்தல். ரூபாய் 177 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் 34 உயர்நிலை பாலங்கள் கட்டப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது 3 பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம். ஈரோடு அருகே மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளர்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை எர்ணாவூரில் நாளை நடைபெறும் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் பங்கேற்பு. கருத்துக்களை பதிவு செய்ய உள்ளதாக நாம் தமிழர் சீமான் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வின் காரணமாக தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.